வணக்கம். இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். அதிகாரம் 8. மலை வழியில். சென்ற அத்தியாயத்தில் கூறிய சம்பவம் நிகழ்ந்து 4 தினங்களுக்குப் பிறகு பரஞ்சோதி போர் வீரனைப் போல உடைத்தரித்து கையில் வேல் பிடித்து அழகிய உயர் சாதி புரவியின் மேல் அமர்ந்து மலைப்பாதையில் தன்னந்தனியாக போய்க் கொண்டிருந்தான். சூரியன் அஸ்தமிக்க இன்னும் 2 நாழிகை பொழுதுதான் இருந்தது. எனினும் அந்த மலைப்பிரதேசத்து மாலை வெயில் அவனுடைய இடது கன்னத்தில் சுளீரென்று அடித்தது. பகல் நேரமெல்லாம் தகிக்கும் வெயிலும் பிரயாணம் செய்து பரஞ்சோதி களைத்துப் போயிருந்தான். குதிரையும் களைப்படைந்திருந்தது. எனவே குதிரையை மெதுவாக செலுத்தி கொண்டு சென்றான். குதிரை மெல்ல மெல்ல அம்மலைப்பாதையில் ஏறி மேலே சென்று கொண்டிருக்கையில் பரஞ்சோதியின் உள்ளம் அடிக்கடி பின்னால் சென்று கொண்டிருந்தது. சென்ற 1 வார காலத்தில் அவன் அடைந்த அதிசயமான அனுபவங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருந்தன. காஞ்சி நகரில் புத்த பிக்ஷுவுடன் பிரவேசித்த அன்றிரவு நடந்த சம்பவங்கள் நினைவு வந்த போதெல்லாம் அவை உண்மையில் நிகழ்ந்தவைதானா அல்லது கனவிலே நடந்த சம்பவங்களா என்று பரஞ்சோதி அதிசயித்தான். 12 நாளைக்கு முன்னால் திருச்செங்காட்டங்குடியில் இருந்து கால்நடையாக கிளம்பிய பட்டிக்காட்டு சிறுவனா இன்று இந்த அழகான புரவியின் மேலே ஏறிச் செல்பவன் என்று கூட அவன் ஆச்சரியப்பட்டான். வெயிலின் வேகத்தினால் வியர்வையை துடைக்க வேண்டியிருந்த போதெல்லாம் பரஞ்சோதிக்கு தமிழகத்து சாலைகளின் அழகும் வசதிகளும் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தன. சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் சாலை ஓரங்களில் பெரிய விருட்சங்கள் அடர்த்தியாக வளர்ந்து குளிர்ந்த நிழல் தந்து கொண்டிருக்கும். சாலைகளின் இரு புறத்திலும் உள்ள வயல்களில் பசுமையான நெற்பயிர் இளம் தென்றலில் அசைந்தாடும். முதிர்ந்த பயிர்கள் கதிரின் பாரம் தாங்க மாட்டாமல் வயல்களில் சாய்ந்து கிடக்கும். ஆங்காங்கே பசுமையான தென்னந்தோப்புகளும் மாந்தோப்புகளும் கண்குளிர காட்சி தந்து கொண்டிருக்கும். வாழைத் தோட்டங்களையும் கரும்பு தோட்டங்களையும் கண்ணால் பார்த்தாலே நாவறட்சி தீர்ந்து தணியும். ஆம், வழிப்பிரயாணத்தின் போது தாகம் எடுத்து தவிப்பதென்பது அங்கெல்லாம் கிடையவே கிடையாது. தாமரையும் செங்கழு நீரும் நிலோற்பழமும் பூத்த குளங்களுக்கு கணக்கே இல்லை. ஆறுகளும் சிற்றாறுகளும் சின்னஞ்சிறு வாய்க்கால்களும் அடிக்கொன்றாக வந்து கொண்டிருக்கும். இருபுறமும் பசுமையான செடிகொடிகள் படர்ந்த சிறு வாய்க்கால்களில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தால் அது ஓர் அழகு. தண்ணீரின்றி வாய்க்கால் வறண்டிருந்தால் அது இன்னொரு வகை அழகு. வறண்ட வாய்க்கால்களில் சிறு மணலில் நடப்பதைப் போன்ற இன்பம் வேறென்ன உண்டு? அப்படி நடக்கும் போது இரு கரைகளிலும் ஆங்காங்கே படர்ந்துள்ள காட்டு மல்லிகை கொடிகளில் பூத்த மலர்களில் இருந்து வரும் நறுமணம் எவ்வளவு மனோகரமாக இருக்கும். அதற்கிணையான இன்பம் இன்னொன்று சொல்ல வேண்டுமானால் உச்சி வேளையில் ஆலமரங்களும் வேப்ப மரங்களும் தழைத்து வளர்ந்த ராஜபாட்டைகளில் பிரயாணம் செய்வதுதான். இந்த பங்குனி மாதத்தில் சாலை ஓரத்து ஆலமரங்களிலே புதிய இளம் தளிர்கள் பளபள என்று மின்னிக் கொண்டிருக்கும். வேப்ப மரங்கள் பூத்து குலுங்கும். மாமரங்கள் புதிய தளிர்விடும் அழகைத்தான் என்னவென்று சொல்ல. ஒரு நாளைக்கு மாமரம் முழுவதும் கருநீல நிறம் பொருந்திய இளம் தளிர்கள் மறுநாளைக்கு பார்த்தால் கருநீல நிறம் இளம் செந்நிறமாக மாறியிருக்கும். அதற்கடுத்த நாள் அவ்வளவு தளிர்களும் தங்க நிறம் பெற்று தகதகவென்று மின்னிக்கொண்டிருக்கும். இப்பேற்பட்ட இயற்கை இன்பங்கள் அளித்த இறைவனுடைய திருப்புகழை இன்னிசையிலே அமைத்து மரக்கிளைகளில் ஊஞ்சலாடும் பூங்குயில்கள் இடைவிடாமல் பாடிக்கொண்டிருக்கும். திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வரும் வழியில் இம்மாதிரி இன்பக் காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு வந்த பரஞ்சோதி அச்சமயம் அந்த காட்சிகளின் அழகையோ இன்பத்தையோ அவ்வளவாக அனுபவிக்கவில்லை. இப்போது எங்கே பார்த்தாலும் மொட்டை குன்றுகளே காணப்பட்டன. பொட்டை பிரதேசத்தில் பசுமை என்பதையே காண முடியாத வறண்ட பாதையில் அவன் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போதுதான் சோழ மண்டலத்து வயல்களும் தோப்புகளும் தொண்டை மண்டலத்து ஏரிகளும் காடுகளும் அவன் மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி தோன்றி இன்பமளித்தன. மேற்கு திசையில் மலைகளுக்கு பின்னால் சூரியன் மறையத் தொடங்கிய போது பரஞ்சோதி அந்த மலைப்பாதையில் ஒரு முடுக்கில் திரும்பினான். அன்றைக்கெல்லாம் முட்புதர்களையும் கள்ளி செடிகளையும் தவிர வேறு எதையும் காணாமல் வந்த பரஞ்சோதிக்கு எதிரே அப்போது ஓர் அபூர்வமான காட்சி தென்பட்டது. கண்ணு கெட்டிய தூரம் நெட்டையும் குட்டையுமான புரச மரங்கள் 1000-10,000 மரங்கள் இலை என்பதே இல்லாமல் ஒரே பூமயமாக காட்சியளித்தன. அவ்வளவும் இரத்த சிவப்பு நிறமுள்ள கொத்து கொத்தான பூக்கள். மாலை கதிரவனின் செங்கிரணங்கள் அந்த புரசம் பூக்களின் இரத்தச் செந்நிறத்தை மிகைப்படுத்தி காட்டின. அது அபூர்வமான அழகு பொருந்திய காட்சிதான். ஆனால் ஒரு வகை அச்சம் தரும் காட்சியாகும். பரஞ்சோதி பிறந்து வளர்ந்த திருச்செங்காட்டங்குடி கிராமத்தில் தென்மேற்கு மூலையில் இருந்த மயானத்தில் சில புரச மரங்கள் உண்டு.
அவை பங்குனி சித்திரையில் இவ்விதம் ஒரே செந்நிற பூமயமாக இருப்பதை அவன் பார்த்திருந்தான். எனவே புரசமரங்கள் பூத்திருக்கும் காட்சியை பார்க்கும்போது அவனுக்கு ருத்திரபூமியின் நினைவு வருவது வழக்கம். இப்போது அவன் கிராமத்துக்கு எத்தனையோ தூரத்திற்கு அப்பால் தனியாக காட்டு வழியில் போய்க் கொண்டிருந்த போது மேற்கூறிய மயானத்தின் ஞாபகம் தோன்றி அவன் மனதில் பயங்கரத்தை உண்டு பண்ணிற்று. மயானத்தின் நினைவோடு பேய் பிசாசுகளின் நினைவும் வந்து சேர்ந்தது. மற்ற விஷயங்களில் மகா தைரியசாலியான பரஞ்சோதிக்கு பேய் பிசாசு என்றால் பயம் அதிகம். இன்றைக்கு இந்த காட்டு வழியே இருட்டிய பிறகும் போக வேண்டுமே என்று நினைத்த போது அவனுடைய நெஞ்சையும் வயிற்றையும் என்னவோ செய்தது. அதோ அந்த 2 மலைகளும் கூடுகிற இடத்தில்தான் அன்றிரவு தங்க வேண்டிய சத்தியம் இருப்பதாக அவன் அறிந்தான். அங்கே போய் சேருவதற்குள்ளே இருட்டி ஒரு ஜாமத்திற்கு மேலாகிவிடலாம். நிலா வெளிச்சமே இராது. முன்னிருட்டு காலம். அடடா, வழியிலே ஏன் இவ்வளவு தாமதித்தோம் என்று எண்ணியவனாக பரஞ்சோதி குதிரையை வேகமாக செலுத்த முயன்றான். ஆனாலும் பகலெல்லாம் பிரயாணம் செய்து களைத்திருந்த குதிரை எவ்வளவுதான் வேகமாக போய்விடக்கூடும்? நிர்மானுஷ்யமான அந்த மலைப்பிரதேசம் உண்மையில் அச்சத்தை தருவதாகத்தான் இருந்தது. பட்சிகள் மிருகங்கள் கூட அங்கே காணப்படவில்லை. இருட்டிய பிறகு நரிகள் ஊளையிட ஆரம்பிக்கும் பயங்கரத்தை அவை இன்னும் அதிகப்படுத்தும். நேற்றெல்லாம் பரஞ்சோதி நேர்வடக்கே சென்ற விசாலமான ராஜபாட்டையில் பிரயாணம் செய்தான். அதன் ஜன நடமாட்டமும் குதிரைகளின் போக்குவரவும் அதிகமாக இருந்தன. பாதையில் பல இடங்களில் அவன் நிறுத்தப்பட்டான். சக்கரவர்த்தி தந்திருந்த பிரயாண லட்சணையை அவன் அங்கங்கே காட்டிக்கொண்டு போக வேண்டியிருந்தது. இன்று காலையிலே ராஜபாட்டையை விட்டு மலைப்பாதையில் திரும்பிய பிறகு அத்தகைய தொந்தரவு ஒன்றுமில்லை. ஆனால் இப்போது பரஞ்சோதிக்கு ஒரு பெரிய குதிரைப்படியே அந்த வழியில் வரக்கூடாதா என்று தோன்றியது. அது என்ன சத்தம்? குதிரை குளம்படியின் சத்தம் போல் இருக்கிறதே. ஆம், குதிரைதான் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. வருவது யாராக இருக்கும்? யாராக இருந்த போதிலும் நல்லதுதான். இருட்டுக்கு வழித்துணையாக இருக்கும் அல்லவா? வருகிறது ஒரே குதிரையா, பல குதிரைகளா? பரஞ்சோதி தன் குதிரையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டான். சட்டென்று சத்தம் நின்றுவிட்டது. ஒருவேளை பெரும் பிரம்மையோ, யாராவது வரக்கூடாதா என்று அடிக்கடி எண்ணியதன் பயனோ? பரஞ்சோதி மேலே குதிரையை செலுத்தினான். மறுபடியும் பின்னால் குதிரை வரும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் ஒன்றும் தெரியவில்லை. மலைப்பாதை வளைந்து வளைந்து சென்றதனால் குதிரை சமீபத்தில் வந்தாலும் அதைத்தான் பார்க்க முடியாது. இதற்குள்ளே சூரியன் அஸ்தமித்து நாலாபுறமும் இருள் சூழ ஆரம்பித்து விட்டது. அதிக வளைவு இல்லாமல் பாதை நேராக சென்ற இடத்துக்கு வந்தபோது பரஞ்சோதி குதிரையை சற்று நேரம் வேகமாக விட்டு கொண்டு போய் சற்றென்று நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான். கொஞ்ச தூரத்தில் ஒரு குதிரை வந்து கொண்டிருந்தது. அதன் மேல் ஆள் இருப்பதும் தெரிந்தது. பரஞ்சோதியின் குதிரை நின்றதும் அவனும் தன் குதிரையை நிறுத்தினான். பரஞ்சோதிக்கு சொல்ல முடியாத கோபம் வந்தது. குதிரையை லாகவமாக திருப்பி பின்னால் நின்ற குதிரையை நோக்கி விரைவாகச் சென்றான். அப்பொழுது மாலை மறையும் நேரம். வழித்துணை. குதிரையை திருப்பி விட்டு கொண்டு பரஞ்சோதி பின்னால் வந்து குதிரையண்டை சென்றபோது அவன் மனதில் ஏற்கனவே ஏற்பட்டிருந்த பீதியெல்லாம் கோபமாக மாறியிருந்தது. மார்பில் பாய்ச்சுவதற்கு சித்தமாக அவனுடைய வலது கையானது வேலை தூக்கி பிடித்து கொண்டிருந்தது. ஆனால் பரஞ்சோதி அருகில் நெருங்கியதும் அந்த குதிரை மீது வந்த மனிதன் செய்த காரியங்கள் வேலுக்கு வேலை இல்லாமல் செய்துவிட்டன. ஆஜானுபாகுவாய் முகத்தில் பெரிய மீசையுடனும் தலையில் பெரிய முண்டாசுடனும் விளங்கிய அந்த திடகாத்திர மனிதன் பரஞ்சோதி தன் அருகில் வந்ததும் ஐயையோ ஐயையோ, பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டு குதிரை மீதிருந்து நழுவி தொபுக்கடீர் என்று கீழே விழுந்தான். அதை பார்த்த பரஞ்சோதிக்கு பயம் கோபம் எல்லாம் பறந்து போய் பீறிக்கொண்டு சிரிப்பு வந்தது. கீழே விழுந்தவன் போர்க்கோளம் பூண்ட வீரன் என்பதையும் அவனுடைய இடையில் கட்டி தொங்கிய பெரிய வாளை பார்த்ததும் பரஞ்சோதி கலகலவென்று சிரிக்கத் தொடங்கினான். பேய் பிசாசுக்கு பயந்தவன் தான் ஒருவன் மட்டுமல்லன் என்று நினைத்தபோது அவனுக்கு ஒரு வகையான திருப்தி உண்டாயிற்று. கீழே விழுந்த மனிதன் மீண்டும் ஐயையோ, பிசாசு சிரிக்கிறதே, பயமாக இருக்கிறதே என்று அலறினான். அந்த வேடிக்கையை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க விரும்பிய பரஞ்சோதி குதிரை மேலிருந்தபடியே வேலை நீட்டி கீழே கிடந்தவனுடைய கையில் லேசாக குத்திய வண்ணம் பிசாசு பேசுவது போல தானாக கற்பனை செய்து கொண்டு அடித்தொண்டை குரலில் அடே, உன்னை விடமாட்டேன், விழுங்கி விடுவேன் என்றான். அதற்கு அடுத்த கணத்தில் பரஞ்சோதி சற்றும் எதிர்பாராத காரியம் ஒன்று நடந்தது. அது என்ன என்பதை அச்சமயம் அவனால் நன்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு கணம் அவன் தலைகீழாக பாதாளத்தில் விழுவது போல் இருந்தது. உடனே அவன் தலையின் மேல் 1000 இடி சேர்ந்தாற் போல விழுந்தது. அடுத்தபடியாக அவனுடைய மார்பின் மேல் விந்திய பர்வதம் வந்து உட்காருவது போல தோன்றியது. பிறகு ஒரு பிரம்மாண்டமான பூதம் ஹ ஹ ஹா என்று பயங்கரமான பேய்க்குரலில் சிரித்துக்கொண்டு அவனுடைய தோள்களை பிடித்து பலமாக குலுக்கியது.
சற்று நிதானித்து மனதை தெளிவுபடுத்திக் கொண்டு சிந்தித்த பிறகுதான் பரஞ்சோதிக்கு நடந்தது என்னவென்பது புலனாயிற்று. பரஞ்சோதி தன்னுடைய வேலின் நுனியினால் கீழே கிடந்தவனுடைய கையை லேசாக குத்தி விழுங்கி விடுவேன் என்று கத்திய உடனே அந்த மனிதன் பரஞ்சோதியின் மேலே கெட்டியாக பிடித்து கொண்டு ஒரு இழுப்பு இழுத்தான். அவ்வளவுதான். பரஞ்சோதி குதிரை மேலிருந்து தடால் என்று தலைக்குப்புற கீழே விழுந்தான். உடனே அந்த மனிதன் மின்னலைப் போல பாய்ந்து வந்து அவனுடைய தோள்களை பிடித்து குலுக்கினான். அதோடு ஹஹஹாய, நீ பிசாசு இல்லை, மனுஷன்தான். பிசாசு மாதிரி கத்தி என்னை பயமுறுத்த பார்த்தாயல்லவா, நல்ல வேடிக்கை என்று உரத்த குரலில் சிரித்துக்கொண்டே கூவினான். பின்னர் பரஞ்சோதியின் மார்பின் மேலிருந்து எழுந்து நின்று பரஞ்சோதியையும் தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி, தம்பி, இந்த மயான பூமியில் ஒண்டியாக போக வேண்டுமே என்று பயந்து கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக வழித்துணைக்கு கிடைத்தாய். நீ எங்கே போகிறாய் தம்பி என்று ரொம்பவும் பழக்கமானவனைப் போல தோளில் மேல் கையை போட்டுக்கொண்டு சல்லாபமாக கேட்டான். பரஞ்சோதி சற்று முன் நடந்த சம்பவங்களினால் பெரிதும் அதிர்ச்சியடைந்திருந்தான். ஒரு பக்கம் அவன் உள்ளத்தில் கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது. அவமானம் ஒரு பக்கம் பிடுங்கி தின்றது. தன்னை இப்படியெல்லாம் கதிகலங்க அடித்தவன் சாமானியப்பட்டவன் அல்லன், மகா பலசாலியான வீர புருஷன் என்பதை அவன் உணர்ந்திருந்தான். இதனால் அம்மனிதன் பேரில் ஒருவித மரியாதையும் அவன் மனதில் ஏற்பட்டிருந்தது. ஆனால் எந்த ஊருக்கு போகிறாய் தம்பி என்று அந்த ஆள் கேட்டதும் புத்த பிக்ஷு செய்திருந்த எச்சரிக்கைகள் ஞாபகத்துக்கு வந்தன. தன் தோள் மேல் இருந்த அவனுடைய கைகளை உதறி தள்ளிவிட்டு, நான் எந்த ஊருக்கு போனால் உனக்கு என்ன என்று வெறுப்பான குரலில் கேட்டான் பரஞ்சோதி. எனக்கு ஒன்றுமில்லை அப்பா, ஒன்றுமே இல்லை. இன்று ராத்திரி வழித்துணைக்கு நீ கிடைத்தாயே, அதுவே போதும். ஏதோ ரகசிய காரியமாக போகிறாயாக்குமானால். இப்படி சொல்லி நிறுத்தி அந்த வீரன் பரஞ்சோதியை சற்று கவனமாக உற்று பார்த்தான். அந்த பார்வையின் கருத்தை உணர்ந்து கொள்வதற்குள்ளே மறுபடியும் அவன் தரையில் விழும்படி நேர்ந்தது. ஒரே நொடியில் அவ்வீரன் பரஞ்சோதியை கீழே தள்ளியதுமல்லாமல் தரையில் அவன் அருகில் உட்கார்ந்து கழுத்தை நெரித்து பிடித்து கொண்டான். நீ வாதாபி ஒற்றனா இல்லையா, சத்தியமாக சொல் என்று கடுமை நிறைந்த குரலில் கேட்டான். பரஞ்சோதிக்கு கோபத்தினாலும் வெட்கத்தினாலும் கண்களில் ஜலம் வரும் போலிருந்தது. அவன் விம்முகிற குரலில், நீ சுத்த வீரனாக இருந்தால் என்னோடு எதிர்க்கெதிர் நின்று வாளோ வேலோ எடுத்து சண்டை செய்யும் என்றான். உன்னோடு சண்டை போட வேண்டுமா? எதற்காக அப்பனே? நீ வாதாபி ஒற்றனாக இருக்கும் பட்சத்தில் உன்னை இப்படியே யமனுலகம் அனுப்புவேன். நீ ஒற்றன் இல்லை என்றால் உன்னோடு சண்டை போடுவானேன்? நாம் இருவதும் சிநேகர்களாக இருக்கலாம். நீ ஒற்றனில்லை என்பதை மட்டும் நிரூபித்துவிடு. இதோ இம்மாதிரி ரிஷபலட்சணை உன்னிடம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டே அவ்வீரன் இடது கையினால் தன் மடியில் இருந்த வட்ட வடிவமான ஒரு செப்பு தகட்டை எடுத்து காட்டினான். பல்லவ சாம்ராஜ்யத்தில் பிரயாண அனுமதி பெற்ற ராஜதூதர்களுக்கு அடையாளமாக கொடுக்கும் ரிஷப முத்திரை பதித்த தகடு அது. பரஞ்சோதியும் வேண்டா வெறுப்புடன் தன் மடியிலிருந்து மேற்படி முத்திர தகட்டை எடுத்து காட்டியதும் அவ்வீரன் பரஞ்சோதியின் கழுத்தை விட்டதோடு அல்லாமல் அவனை தூக்கி நிறுத்தி ஆர்வத்துடன் ஆலிங்கனம் செய்து கொண்டு, தம்பி, என்னை மன்னித்துவிடு. உன் முகக்கலையை பார்த்தாலே சொல்லுகிறது நீ சத்ருவின் ஒற்றனாக இருக்க முடியாதென்று. இருந்தாலும் இந்த யுத்த காலத்தில் யாரையும் நம்பி எந்த காரியமும் செய்வதற்கில்லை. நல்லது, குதிரை மேல் ஏறிக்கொள், பேசிக்கொண்டே போகலாம் என்று கூறி அவ்வீரன் தன் குதிரையண்டை சென்று அதன் மேல் வெகு லாகவமாக தாவி ஏறிக்கொண்டான். பரஞ்சோதி தனக்குள், இவனுடன் பேச்சு என்ன வேண்டி கிடக்கிறது? இந்த மலைப்பாதையை தாண்டியவுடன் இவனை ஒரு கை பார்த்து இவனுக்கு புத்தி கற்பிக்காமல் விடக்கூடாது என்று எண்ணிக்கொண்டே தன் குதிரை மீது ஏறிக்கொண்டான். மாலை மங்கி இருளாக கனிந்து கொண்டிருந்த முன்னிரவு நேரத்தில் வானமெல்லாம் வைரச் சுடர்கள் என மின்னத் தொடங்கியிருந்த நட்சத்திரங்களின் லேசான வெளிச்சத்தில் இரு குதிரைகளும் சேர்ந்தாற்போல போகத் தொடங்கின. மயூரசன்மன் அந்த காட்டு மலைப்பாதையில் சற்று நேரம் குதிரைகள் மெதுவாக காலடி வைக்கும் சத்தத்தை தவிர வேறு சத்தம் எதுவும் கேட்கவில்லை. பிரயாணிகள் இருவரும் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். பரஞ்சோதியின் மனதில் பற்பல எண்ணங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. பெரிய மீசையுடனும் பிரம்மாண்டமான தலைப்பாகையுடனும் தன் பக்கத்தில் குதிரை மீது வரும் மனிதன் யாராக இருக்கும்? அவன் போர் முறைகளில் கை தேர்ந்த மகாவீரன் என்பதில் சந்தேகமில்லை. சற்று நேரத்திற்குள் தன்னை என்ன பாடுபடுத்தி வைத்து விட்டான்? சடக்கென்று குதிரை மேலிருந்து தன்னை அவன் இழுத்து கீழே தள்ளியதையும், மார்பின் மேல் ஒரு கண நேரம் மலை போல உட்கார்ந்திருந்ததையும், மறுபடியும் தான் எதிர்பாராத சமயத்தில் திடீரென்று கீழே தள்ளி இரும்பு கையினால் தன் கழுத்தை பிடித்து நெரித்ததையும் நினைக்க நினைக்க பரஞ்சோதிக்கு கோபமும் ஆத்திரமும் பொங்கின. அதே சமயத்தில் மேற்கூறிய செயல்களில் அந்த வீரன் காட்டிய லாகவமும் தீரமும் சாமர்த்தியமும் அந்த வீரனிடம் பயபக்தியை உண்டு பண்ணின. ஆஹா,
இப்படிப்பட்ட ஒரு மகாவீரனுடைய சிநேகம் தனக்கு நிரந்தரமாக கிடைக்குமானால் அது எப்பேற்பட்ட பாக்கியமாக இருக்கும். திருச்செங்காட்டங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வந்தபோது வழியில் சிநேகமான புத்த பிக்ஷுவுக்கும் இந்த வீரனுக்கும் எவ்வளவு வித்தியாசம்! பிக்ஷு எவ்வளவோ தன்னிடம் அன்பாக பேசியிருந்தும், எவ்வளவோ ஒத்தாசை செய்திருந்தும், அவரிடம் தனக்கு ஏற்படாத பக்தியும் வாத்சல்யமும் தன்னை கீழே தள்ளி மேலே உட்கார்ந்த இந்த மனிதனிடம் உண்டாக காரணம் என்ன? அதே சமயத்தில் அவன் கிளம்பும்போது புத்த பிக்ஷு கூறிய எச்சரிக்கை மொழிகளும் நினைவுக்கு வந்தன. வழியில் சந்திக்கும் யாரையும் நம்பாதே. சத்துருவாக நடித்தாலும் மித்திரனாக நடித்தாலும் நீ போகும் இடத்தையாவது ஓலை கொண்டு போகும் விஷயத்தையாவது சொல்லிவிடாதே. அஜந்தா வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ள ஆசை கொண்டவர்கள் ஆயனரை தவிர இன்னும் எவ்வளவோ பேர் உண்டு. அதற்காக அவர்கள் உயிர்கொலை செய்யவும் பின்வாங்க மாட்டார்கள். எனவே நீ போகும் காரியம் இன்னது என்பதை பரம ரகசியமாக வைத்து காப்பாற்ற வேண்டும். இதை உன்னிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கு பலர் பலவிதமான சூழ்ச்சிகளை செய்யலாம். அதிலெல்லாம் நீ ஏமாந்து விடக்கூடாது. இவ்விதம் புத்த பிக்ஷு கூறியதை பரஞ்சோதி நினைவு கூர்ந்து, ஒருவேளை தன் அருகில் இப்போது வந்து கொண்டிருப்பவன் அத்தகைய சூழ்ச்சிக்காரர்களில் ஒருவன்தானோ? தன்னை குதிரையிலிருந்து கீழே இழுத்து தள்ளி படாத பாடுபடுத்தியதெல்லாம் ஒருவேளை பிக்ஷுவின் ஓலையை கவர்வதற்காக செய்த பிரயத்தனமோ என்று எண்ணமிட்டான். ஓலை தன் இடைக்கச்சுடன் பத்திரமாக கட்டப்பட்டிருப்பதை தொட்டு பார்த்து தெரிந்து கொண்டு அதை தன்னிடமிருந்து கைப்பற்றுவது எளிதில்லை என்று உணர்ந்து தைரியமடைந்தான். அப்போது சற்று தூரத்தில் ஒரு நரி சோகமும் பயங்கரமும் நிறைந்த குரலில் ஊளையிடும் சத்தம் கேட்டது. அடுத்த நிமிஷத்தில் முறை வைப்பது போல அநேக நரிகள் சேர்ந்தாற்போல ஊளையிடும் சத்தம் கேட்கத் தொடங்கிய போது பரஞ்சோதிக்கு ரோமம் சிலிர்த்து தேகமெல்லாம் வியர்த்தது. ஒரு கூட்ட நரிகளின் ஊளை நின்றதும் இன்னொரு கூட்டம் ஊளையிட ஆரம்பிக்கும். இவ்விதம் நரிகள் கூட்டம் கூட்டமாக முறை வைத்து ஊளையிடும் சத்தமும் அந்த ஊளை சத்தமானது குன்றுகளின் மோதி பிரதிபலித்த எதிரொலியுமாக சேர்ந்து அந்த பிரதேசத்தை எல்லாம் விவரிக்க முடியாதபடி பயங்கரம் நிறைந்ததாக செய்தன. இத்தனை நேரமும் மௌனமாக வந்த வீரன், தம்பி, இப்பேற்பட்ட காட்டு வழியில் முன்னிருட்டு நேரத்தில் தன்னந்தனியாக நீ புறப்பட்டு வந்தாயே, உன்னிடைய தைரியமே தைரியம். என் நாளில் எத்தனையோ தடவை நான் தனி வழியே பிரயாணம் செய்திருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கே இந்த பிரதேசத்தில் சற்று முன்னால் கதிகலக்கம் உண்டாகிவிட்டது என்றான். அப்போது பரஞ்சோதி சிறிது தயக்கத்துடன், ஐயா, என்னை கண்டதும் தாங்கள் பிசாசு பிசாசு என்று அலறிக்கொண்டு குதிரை மேலிருந்து விழுந்தீர்களே, அது ஏன்? உண்மையாகவே பயப்பட்டீர்களா அல்லது என்னை கீழே தள்ளுவதற்காக அப்படி பாசாங்க செய்தீர்களா? சற்று முன்னால் அப்படி அலறி விழுந்தவர் இப்போது கொஞ்சம் கூட பயப்படுவதாக தெரியவில்லையே என்றான். ஆஹா, அது தெரியாதா உனக்கு? ஒருவன் தனி மனிதனாக இருக்கும் வரையில் ஒரு பிசாசுக்கு கூட ஈடு கொடுக்க முடியாது. தனி மனிதனை பிசாசு அரைந்து கொன்றுவிடும். ஆனால் 2 மனிதர்கள் சேர்ந்து விட்டால் 200 பிசாசுகளை விரட்டியடித்து விடலாம். இந்த மலைப்பிரதேசத்தில் 200,000 பிசாசுகள் ராவேளையில் ஹோ ஹா என்று அலறிக்கொண்டு அலைவதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு பிசாசுகளும் சேர்ந்து வந்தாலும் 2 மனிதர்களை ஒன்றும் செய்ய முடியாது தம்பி. இந்த பிரதேசத்தை பற்றிய கதை உனக்கு தெரியுமா என்று குதிரை வீரன் கேட்டான். தெரியாது, சொல்லுங்கள் என்றான் பரஞ்சோதி. அதன் மேல் அந்த வீரன் சொல்லிய வரலாறு பின்வருமாறு. ஏறக்குறைய 250 வருஷங்களுக்கு முன்னால் வடதேசத்திலிருந்து வீரசன்மன் என்னும் பிராமணன் தன் சீடனாகிய மயூரசன்மன் என்னும் சிறுவனுடன் காஞ்சி மாநகருக்கு வந்தான். அவ்விருவரும் ஏற்கனவே வேத சாஸ்திரங்களில் மிக்க பாண்டித்யம் உள்ளவர்கள். ஆயினும் காஞ்சி மாநகரின் சமஸ்கிருத கடிகை சர்வகலாசாலையை சேர்ந்த மகா பண்டிதர்களால் ஒருவருடைய பாண்டித்யம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்த காலத்தில் வித்தை பூர்த்தியானதாக கருதப்பட்டது. அதற்காகவே வீரசன்மனும் மயூரசன்மனும் காஞ்சிக்கு வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் காஞ்சியின் ராஜவீதி ஒன்றில் போய்க் கொண்டிருந்த போது பல்லவ மன்னனின் குதிரை வீரர்கள் சிலர் எதிர்பட்டார்கள். வீதியில் நடந்த வண்ணம் ஏதோ ஒரு முக்கியமான சர்ச்சையில் ஈடுபட்டிருந்த குருவும் சிஷ்யனும் குதிரை வீரர்களுக்கு இடம் கொடுத்து விலகிக் கொள்ளவில்லை. இதனால் கோபம் கொண்ட குதிரை வீரன் ஒருவன் குதிரை மேலிருந்தபடியே வீரசன்மனை காலால் உதைத்து தள்ளினான். குருவுக்கு இத்தகைய அவமானம் நேர்ந்ததைக் கண்டு சகியாத சிஷ்யன் அந்த வீரன் கையிலிருந்த வாளை பிடுங்கி வீசவே அவன் வெட்டுப்பட்டு கீழே விழுந்தான். மற்ற குதிரை வீரர்கள் மயூரசன்மனை பிடிக்க வந்தார்கள். அவர்களிடம் அகப்பட்டால் தன் உயிருக்கு ஆபத்து நேரும் என்பதை அறிந்த மயூரசன்மன் கையில் பிடித்த வாளுடன் கீழே விழுந்த வீரனின் குதிரை மீது தாவி ஏறி தன்னை பிடிக்க வந்தவர்களையெல்லாம் வீராவேசத்துடன் வெட்டி வீழ்த்தி கொண்டு காஞ்சி நகரை விட்டு வெளியேறினான். பல்லவ ராஜ்யத்துக்கே அவமானம் விளைவிக்கத்தக்க இந்த காரியத்தை கேட்டு மயூரசன்மனை கைப்பற்றி வருவதற்காக இன்னும்
பல குதிரை வீரர்கள் புறப்பட்டுச் சென்றார்கள். ஆனால் அவர்களிடம் அவன் அகப்படவில்லை. கடைசியில் மயூரசன்மன் கிருஷ்ணா நதிக்கரையில் உள்ள ஸ்ரீ பர்வதத்தை அடைந்து அங்கேயுள்ள அடர்ந்த காட்டில் சிறிது காலம் பல்லவ வீரர்களுக்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்தான். பின்னர் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மலைச்சாதியரை கொண்டு ஒரு பெரிய சைனியத்தை திரட்டியதோடல்லாமல் அங்கே சுதந்திர ராஜ்யத்தையும் ஸ்தாபித்தான். பின்னர் அந்த பெரிய சைனியத்துடனே காஞ்சியில் தன் குருவுக்கு நேர்ந்த அவமானத்திற்கு பழிவாங்கும் பொருட்டு புறப்பட்டு வந்தான். மயூரசன்மனின் சைனியமும் காஞ்சி பல்லவ சைனியமும் இந்த மலைக்காட்டு பிரதேசத்தில்தான் சந்தித்தன. 7 நாள் இடைவிடாமல் யுத்தம் நடந்தது. ஆயிரக்கணக்கான வீரர்கள் போரில் மாண்டார்கள். இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி மலைப்பிரதேசத்தை எல்லாம் நனைத்தது. அப்படி இரத்த வெள்ளம் ஓடிய இடத்திலேதான் சில காலத்துக்கு பிறகு இந்த புரசங்காடு முளைத்தது. சொன்ன பயங்கர யுத்தம் நடந்த அதே பங்குனி மாதத்தில் ஒவ்வொரு வருஷமும் புரச மரங்களின் இலை உதிர்ந்து இரத்த சிவப்பு நிறமுள்ள பூக்கள் புஷ்பிக்கின்றன. அந்த போரில் இருந்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் ஆவிகள் இன்னமும் இங்கே உழவிக் கொண்டிருப்பதாக அக்கம் பக்கத்து கிராம ஜனங்கள் நம்புகிறார்கள். ஆவி குதிரைகளின் மீதேறிய ஆவி வீரர்கள் வாள்களையும் வேல்களையும் ஏந்தி ஹஹஹா என்று கூவிக்கொண்டு இந்த நிர்ஜன பிரதேசத்தில் அலைவதாகவும், யாராவது பிரயாணிகள் இரவு வேளையில் தனி வழியே வந்தால் அவர்களை கொன்று இரத்தத்தை குடித்து தாகத்தை தணித்து கொள்வதாகவும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். மேற்படி வரலாற்றை கேட்டுக்கொண்டிருந்த பரஞ்சோதிக்கு கொஞ்ச நஞ்சம் பாக்கியிருந்த பயமும் போய்விட்டது. அங்கே ஆவிகள் அலைவது பற்றிய கதையெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று உறுதி ஏற்பட்டது. என்னை கண்டதும் 250 வருஷத்துக்கு முன் செத்துப்போன வீரனின் பிசாசுதான் வந்து விட்டதென்று நினைத்து அப்படி உளறி அடித்துக் கொண்டு விழுந்தீரே என்று கூறி நகைத்தான். இரத்தமும் சதையும் உள்ள மனிதனோடு நான் சண்டை போடுவேன். வில் போர், வாள்போர், வேல் போர், மல்யுத்தம் எது வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் ஆவிகளோடு யார் போரிட முடியும் என்ற அவ்வீரன் சிறிது கடுமையான குரலில் கூறவே பரஞ்சோதி பேச்சை மாற்ற எண்ணி, இருக்கட்டும் ஐயா, இங்கே நடந்த யுத்தத்தின் முடிவு என்னாயிற்று? யாருக்கு வெற்றி கிடைத்தது என்று கேட்டான். மயூரசன்மனுடைய சைனியத்தைப் போல பல்லவ சைனியம் 3 மடங்கு பெரியதாகையால் பல்லவ சைனியம்தான் ஜெயித்தது. மயூரசன்மனை உடம்பில் 36 காயங்களுடன் கைப்பற்றி பல்லவ மன்னன் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்று மிகுந்த ஆவலுடன் கேட்டான் பரஞ்சோதி. என்ன நடந்திருக்கும் என்று நீதான் சொல்லேன் என்று அவ்வீரன் கூறி பரஞ்சோதியின் ஆவலை அதிகமாக்கினான். வைஜெயந்தி வழி துணையாக கிடைத்த இந்த வீரன் எந்த மயூரசன்மனை பற்றி கூறி வந்தானோ அதே மயூரசன்மனை குறித்து ஏற்கனவே புத்த பிக்ஷு கூறியிருந்தது பரஞ்சோதியின் ஞாபகத்தில் இருந்தது. ஆனால் அவர் கூறிய வரலாறு இவ்வளவு ரசமாக இல்லை. அந்த வரலாற்றை அவர் கூறியதன் நோக்கமும் பரஞ்சோதிக்கு பிடிக்கவில்லை. அந்த மயூரசன்மனைப் போல ஒருவேளை நீயும் ஆனாலும் ஆகலாம் என்று புத்த பிக்ஷு கூறியது பரஞ்சோதியின் உள்ளத்தில் அருவருப்பைத்தான் உண்டு பண்ணிற்று. ஏன், மயூரசன்மன் பேரிலேயே அவனுக்கு அருவருப்பு உண்டாக அது காரணமாக இருந்தது. ஆனால் இப்போது மயூரசன்மன் செய்த வீரப்போரையும் உடம்பில் 36 காயங்களுடன் அவன் பல்லவ மன்னனின் முன்பு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதையும் அறிந்ததும் அவன் மீது பரஞ்சோதியின் மரியாதை பன்மடங்கு வளர்ந்தது. அப்பேற்பட்ட வீரன் பல்லவ மன்னனுக்கு சரணாகதி அடைய மறுத்துத்தான் இருப்பான். அரசனுக்கு எதிராக கலகம் செய்பவர்களை பூமியில் புதைத்து யானையின் காலால் இடர செய்வதுதானே வழக்கம். பல்லவ ராஜாவும் அப்படி செய்து விட்டாராக்கும் என்று பரஞ்சோதி மனக்கசப்புடன் கூறினான். இல்லை தம்பி, இல்லை. சாதாரணமாக அங்க, வங்க, கலிங்க, காஷ்மீர, காம்போஜ தேசங்களின் ராஜாக்களாக இருந்தால் அப்படித்தான் செய்திருப்பார்கள். ஆனால் காஞ்சி பல்லவ மன்னர்களின் காரியங்கள் ஒரு தனிப்போக்காக இருக்கும். பல்லவ மன்னர் என்ன செய்தார்? மயூரசன்மனை மன்னித்ததோடு அவனுடைய வீரத்தை மெச்சி அவன் ஸ்தாபித்த ராஜ்யத்தை அவனுக்கே திருப்பி கொடுத்து விட்டார். அவரே நேரில் சென்று மயூரசன்மனுக்கு முடிசூட்டி விட்டு வந்தார். அப்படியா என்று பரஞ்சோதி தன் உண்மையான வியப்பை தெரிவித்துவிட்டு அதை குறித்து மயூரசன்மன் நன்றி பாராட்டினானா என்று கேட்டான். மயூரசன்மன் மட்டுமல்ல, அவன் ஸ்தாபித்த கதம்ப வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் சென்ற 200 வருஷத்திற்கு மேலாக பல்லவர்களுக்கு கப்பம் செலுத்தி கொண்டு நன்றியுடன் இருந்து வந்தார்கள். கிருஷ்ணை, துங்கபத்திரை நதிக்கரை ஓரமாக அவர்களுடைய ராஜ்யம் பெருகி வந்தது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு வைஜெயந்தி பட்டணத்தில் தங்கள் தலைநகரை ஸ்தாபித்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஆபத்து நேர்ந்த சமயங்களில் பல்லவ மன்னர்களும் வேண்டிய உதவி புரிந்து வந்தார்கள். 20 வருஷத்திற்கு முந்தி புலிகேசியின் சிற்றப்பன் மங்களேசன் கதம்ப ராஜ்யத்தின் மீது படையெடுத்த செய்தி தெரியுமோ இல்லையோ? தெரியாதே, அது என்ன விஷயம் என்று பரஞ்சோதி ஆவலுடன் கேட்டான். ஆமாம், நீ சிறு பிள்ளை, உனக்கு எப்படி அது தெரிந்திருக்கும்? இப்போது
ராட்சச ஸ்வரூபம் கொண்டு பல்லவ சாம்ராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறானே, இந்த புலிகேசியும் இவனுடைய தம்பிமார்களும் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது இவர்களுடைய சிற்றப்பன் மங்களேசன் என்பவன் வாதாபி ராஜ்யத்தை ஆண்டு வந்தான். அவனுக்கு திடீரென்று அயல் நாடுகளை கைப்பற்றி பெரிய சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று. துங்கபத்திரையை கடந்து கதம்ப ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தான். வைஜெயந்தி நகரம் வரையில் வந்து அந்த நகரத்தை முற்றுகை போட்டுவிட்டான். அப்போது வடக்கு மண்டலத்து பல்லவ சைனியம்தான் கதம்ப ராஜாவின் ஒத்தாசைக்கு சென்றது. வைஜெயந்தி பட்டணத்துக்கு அண்மையில் பெரிய யுத்தம் நடந்தது. யுத்தத்தின் முடிவு என்ன ஆயிற்று கேட்பானேன்? வீர பல்லவ சைனியம்தான் ஜெயித்தது. சலுக்கர்கள் தோற்று பின்வாங்கி ஓடினார்கள். ஆஹா, அப்போது மட்டும் அந்த சலுக்கர் படையை பல்லவ சைனியமும் பின்தொடர்ந்து போய் அடியோடு நிர்மூலம் செய்திருந்தால் இப்போது இந்த யுத்தமே வந்திருக்காது என்றான் அவ்வீரன். அந்த பழைய வரலாறுகளை எல்லாம் அறிந்து கொள்வதில் பரஞ்சோதிக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்தது. யுத்தங்களை பற்றியும் அவை நடந்த முறைகளை பற்றியும் வெற்றி தோல்விகளை பற்றியும் தெரிந்து கொள்ள அவனுக்கு மிகவும் ஆவலாக இருந்தது. நிலா இல்லாத முன்னிரவில் வழி பிரயாணத்தின் அலுப்பு தெரியாமல் இருப்பதற்கு அது ஏதுவாக இருந்தது. தோல்வியடைந்து ஓடிய சலுக்க சைனியத்தை பல்லவ சைனியம் ஏன் தொடர்ந்து போகவில்லை என்று அவன் கேட்டான். அதற்கு பல காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணம் என்னவென்றால், வைஜெயந்தி பட்டினத்திற்கு அருகில் நடந்த யுத்தத்தில் பல்லவ சைனியம் ஒரு பெரிய நஷ்டத்தை அடைந்தது. பல்லவ சேனாதிபதி அந்த போரில் உயிர் துறந்தார். பரஞ்சோதி நினைவு சட்டென்று வேறு பக்கம் திரும்பியது. ஐயா, அந்த வீர பல்லவ சேனாதிபதியின் பெயர் என்ன என்று அவன் கேட்டான். நீ கேள்விப்பட்டதில்லையா? சேனாதிபதி கலிப்பகைதான், இப்போதுள்ள கலிப்பகையாரின் மாமன். கேள்விப்பட்டிருக்கின்றேன். அந்த வீர புருஷரை மனம் செய்து கொள்வதாக இருந்த திலகவதியாரை பற்றியும் கேட்டிருக்கிறேன் என்று பரஞ்சோதி பக்தி பரவசத்துடன் கூறினான். உனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறதே, நீ பெரிய சைவன் போலிருக்கிறதே என்றான் அவ்வீரன். ஆமையா, என் உற்றார் உறவினர் எல்லோரும் சைவர்கள். திருநாவுக்கரசு அடிகளை தரிசிப்பதற்கென்றே நான் கிளம்பி காஞ்சிக்கு வந்தேன் என்று கூறி பரஞ்சோதி சட்டென்று நிறுத்தினான். அப்படியா தம்பி, நானும் சைவன்தான். திருநாவுக்கரசரை நீ காஞ்சியில் தரிசிக்கவில்லையா? இல்லை. ஏன்? அதற்குள் இந்த வேலை வந்துவிட்டது. எந்த வேலை? பரஞ்சோதி சற்று நிதானித்து, ஐயா, என்னுடைய வேலை என்ன என்பது பற்றி நீங்கள் ஒன்றும் கேட்காவிட்டால் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது என்றான். ஆஹா, நீ வெகு புத்திசாலி பிள்ளை என்றான் அவ்வீரன். பிறகு சொன்னான், தம்பி, உன் மாதிரியே எனக்கு ஒரு புதல்வன் இருக்கிறான். உன் வயதேதான் அவனுக்கும். இந்த பிரயாணத்தில் என்னோடு தானும் வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தான். நான் கூடாது என்று தடுத்துவிட்டேன். அதனால் அவனுக்கு என் பேரில் கோபம். இப்பேற்பட்ட ஒரு வீர தந்தையை பெற்ற அதிர்ஷ்டசாலியை குறித்து பரஞ்சோதியின் மனதில் சிறிது பொறாமை உண்டாயிற்று. அந்த தகாத எண்ணத்தை பரஞ்சோதி மறைக்க முயன்றவனாக, ஐயா, வைஜெயந்தி யுத்தத்தை பற்றி கூறி இடையில் நிறுத்திவிட்டீர்களே. அந்த போரில் சேனாதிபதி கலிப்பகை உயிர் துறந்ததாக சொன்னீர்கள். ஆனால் பல்லவ சைனியத்திற்கு வேறு சேனாதிபதி கிடைக்கவில்லையா? தோற்று ஓடிய சலுக்கர்களைத் தொடர்ந்து பல்லவ சைனியம் ஏன் போகவில்லை என்று கேட்டான். விசித்திர சித்தர் என்று பட்டப்பெயர் பெற்ற காஞ்சி சக்கரவர்த்தியை நீ பார்த்திருக்கிறாயா தம்பி என்று பொருத்தமில்லாமல் கேட்டான் அவ்வீரன். பரஞ்சோதி மௌனம் சாதித்தான். அவனுடைய மௌனத்தை பாராட்டிய அவ்வீரன் தலையை ஆட்டிவிட்டு மேலே சொல்லுகிறான். விசித்திர சித்தர் அந்த காலத்தில் மிக மிக விசித்திரமான எண்ணங்களை கொண்டிருந்தார். உலகத்தில் யுத்தம் என்பதே கூடாது, பகைமையும் துவேஷமும் இருக்கக்கூடாது. எல்லா ஜனங்களும் சிற்பம் முதலிய கலைகளில் ஈடுபட்டு ஆடல் பாடல்களில் ஆனந்தமாக காலம் கழிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர் மனதில் குடிக்கொண்டிருந்தன. நமக்கு இருக்கிற ராஜ்யம் போதும், அதிகம் எண்ணத்திற்கு என்ற வைராக்கியத்தையும் கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட சமயத்தில் புலிகேசியினிடமிருந்து சமாதான கோரிக்கை கிடைக்கவே யுத்தத்தை நிறுத்தும்படி கட்டளை போட்டுவிட்டார். புலிகேசி எப்போது அரசனானான்? சிற்றப்பன் மங்களேசன் ராஜ்யத்தின் மேலுள்ள ஆசையினால் புலிகேசியையும் அவன் தம்பிகளையும் சிறையில் போட்டிருந்தான். மங்களேசன் வைஜெயந்தின் மேல் படையெடுத்த போது புலிகேசியும் அவன் தம்பிமார்களும் சிறையிலிருந்து தப்பி வெளியே வந்து விட்டார்கள். தோல்வியடைந்து திரும்பிய மங்களேசனை கொன்றுவிட்டு வாதாபிமன்னனாக புலிகேசி முடிசூட்டி கொண்டான். உடனே காஞ்சி சக்கரவர்த்திக்கு சமாதான தூது அனுப்பினான். நாக சர்ப்பத்துடன் சமாதானம் செய்து கொண்டது போல அந்த பாதகனுடன் மகேந்திர சக்கரவர்த்தியும் அப்போது சமாதானம் செய்து கொண்டார். அதனுடைய விபரீத பலனை இப்போது அனுபவிக்கிறார். என்ன விபரீத பலன்? விபரீத பலன் என்னவா? புலிகேசியின் சைனியங்கள் இந்த யுத்தத்தில் வைஜெயந்தியை கைப்பற்றி கொண்டு மேலேறி வருகின்றன என்று உனக்கு தெரியாதா? இன்னொரு பயங்கரமான செய்தி கேள்விப்படுகிறேன்.
வைஜெயந்தி பட்டணத்தை கைப்பற்றியவுடனே புலிகேசி அந்த நகரில் இருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து நகரையே கொளுத்தும்படியாக கட்டளையிட்டான் என்று தெரிகிறது. இதை என்னால் நம்பவே முடியவில்லை. ஒருவேளை உண்மையாக இருந்தால் காஞ்சி மகேந்திரவர்மருக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்றுதான் சொல்லுவேன். உலகத்தில் ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் போரிலே புலி என்றும் சண்டையிலே சிங்கம் என்றும் பட்ட பெயர் வாங்குவார்கள். காஞ்சி சக்கரவர்த்தி சித்திரகார புலி என்று பட்டம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அவருக்கு இதெல்லாம் வேண்டியதுதானே? பரஞ்சோதி மீண்டும் மௌனத்தில் ஆழ்ந்தான். வைஜெயந்தி பட்டணம் எரிக்கப்பட்ட செய்தி அவன் மனதை கலக்கியிருந்தது. சற்று பொறுத்த அவ்வீரன், தம்பி, எங்கே போகிறாய்? என்ன காரியமாக போகிறாய் என்று உன்னை நான் கேட்கவில்லை. ஆனால் இன்று ராத்திரி எங்கே தங்குவதாக உத்தேசம் என்று சொல்வதில் உனக்கு ஆட்சேபம் ஒன்றும் இராதே என்றான். இந்த மலையை தாண்டியதும் அப்பால் ஒரு மகேந்திர விடுதி இருப்பதாக சொன்னார்கள். அதில் தங்கலாம் என்று எண்ணியிருந்தேன். இருட்டுவதற்கு முன்னால் மகேந்திர விடுதிக்கு போய் சேர்ந்து விடலாம் என்று நினைத்தேன். அதோ பார் வெளிச்சத்தை. நீ சொன்ன மகேந்திர விடுதி அந்த வெளிச்சம் தெரிகிற வீடுதான். நானும் இன்றிரவு அங்கேதான் தங்கப் போகிறேன் என்றான் அவ்வீரன். கும்பகர்ணன். பிரயாணிகள் இருவரும் விடுதியை நெருங்கிய போது அங்கே ஆயத்தமாக காத்திருந்த வீரர்கள் 4 கையில் உருவிய கத்திகளுடன் பளிச்சென்று முன்னால் வந்து நில் என்றார்கள். விடுதியின் வாசலில் நின்ற இன்னொரு வீரன் கையில் பிரகாசமான தீவர்த்தியை பிடித்து கொண்டிருந்தான். அதன் ஒளியில் மற்ற 4 கையில் இருந்த கத்திகள் மின்னி திகழ்ந்தன. அப்போது அந்த குதிரை வீரன் தன் அங்கியினுள்ளிருந்து ஏதோ ஒரு அடையாளத்தை எடுத்து காட்டவே அந்த வீரர்கள் 4 சிறிது மரியாதையுடன் ஒதுங்கி நின்று அவனுக்கு வழிவிட்டு பின்னால் வந்த பரஞ்சோதியை அடங்கினார்கள். குதிரை வீரன் திரும்பி பார்த்து அவனும் என்னுடன் வருகிறான் என்று சொல்லவே பரஞ்சோதிக்கும் அவர்கள் வழிவிட்டார்கள். மூத்த பிரயாணி விடுதி தலைவனிடமும் மேற்சொன்ன அடையாளத்தை காட்டி, நாங்கள் இருவரும் இன்று இரவு விடுதியில் தங்க வேண்டும், குதிரைகளுக்கும் தீனி வேண்டும் என்றான். விடுதி தலைவன் மற்ற வீரர்களைப் போலவே மரியாதையுடன் அப்படியே ஐயா என்று மறுமொழி கூறினான். இதெல்லாம் பரஞ்சோதிக்கு மிக்க வியப்பை அளித்தது. அந்த வீரன் ஏதோ பெரிய இராஜாங்க காரியமாக போகிறான் என்றும் பரஞ்சோதி ஊகித்து கொண்டான். ஒருவேளை பல்லவ சைனியத்தை சேர்ந்த பெரிய தளபதியாக கூட அவன் இருக்கலாம் என்றும் சந்தேகித்தான். தான் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கும் காரியம் ஒரு விதமாக முடிந்த பிறகு இந்த வீரன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து இவனுடைய சிநேகிதத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பரஞ்சோதிக்கு உண்டாயிற்று. இருவரும் உணவு அருந்திய போது அவ்வீரன் பரஞ்சோதியை பார்த்து, தம்பி, வைஜெயந்தி யுத்தத்தை பற்றி உனக்கு சொன்னேன் அல்லவா? அந்த காலத்தில் எனக்கு கிட்டத்தட்ட உன் வயதுதான் இருக்கும். அப்போது ஒரு தடவை நான் இந்த விடுதியில் தங்கியிருக்கிறேன். அன்றிரவு எனக்கு ஒரு விசித்திரமான அனுபவம் ஏற்பட்டது என்றான். அது என்ன என்று பரஞ்சோதி ஆவலுடன் கேட்டான். தம்பி, இத்தனை நேரமும் நாம் ஒருவர் பெயரை ஒருவர் தெரிந்து கொள்ளாமலே பேசிக்கொண்டிருக்கிறோம். என் பெயரை தெரிவிப்பதில் எனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லை. எனக்கு என் தாய் தந்தையர்கள் இட்ட பெயர் வஜ்ரபாகு. ஆனால் என் சிநேகிதர்கள் என்னை கும்பகர்ணன் என்று அழைப்பார்கள். தூங்கினால் அப்படி தூங்குவேன். இன்று போலவே அன்றைக்கும் நாளெல்லாம் பிரயாணம் செய்திருந்தபடியால் அசந்து தூங்கிவிட்டேன். அப்போது என்ன நடந்தது தெரியுமா? ஏதாவது பிசாசு சொப்பனம் கண்டு உளறி எடுத்துக்கொண்டு எழுந்தீர்களாக்கும் என்று பரஞ்சோதி குறிப்பாக கூறினான். அதை கேட்ட வஜ்ரபாகு நகைத்துவிட்டு, இல்லை இல்லை, அதைவிட ஆபத்தான விஷயம். வீடு இடிந்து என் மேலே விழுந்து விட்டது போல சொப்பனம் கண்டு கண்ணை விழித்து பார்த்தபோது 5-6 தடியர்கள் என் மேல் உட்கார்ந்து அமுக்கிக் கொண்டிருந்தார்கள். 2 பேர் என் இடுப்பை தடவி கொண்டிருந்தார்கள். என்னத்திற்காக தெரியுமா? ஐயா, என்னை ஞான திருஷ்டியுள்ளவன் என்று நினைத்து கொண்டீர்களா? தாங்கள் சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்றான் பரஞ்சோதி. நல்லது தம்பி, நான் சேனாதிபதி கலிப்பகையாருக்கு கொண்டு போன ஓலையை தஸ்கரம் செய்வதற்காகத்தான் என் இடுப்பில் அந்த ஓலை இருக்கும் என்று அந்த முரடர்கள் எண்ணினார்கள். ஆஹா என்றான் பரஞ்சோதி அவனை அறியாமல். அவனுடைய வலது கை இடுப்பை தொட்டு பார்த்தது. இது ஒரு கணம்தான். மறுகணம் கை பழைய நிலைமையை அடைந்தது. ஆனால் அந்த ஒரே கண நேர செய்கையை வீரன் வஜ்ரபாகுவின் தீவிரமான கண்கள் கவனிக்காமல் போகவில்லை. அப்புறம் என்ன ஆயிற்று ஐயா? அந்த முரடர்களுக்கு தாங்கள் கொண்டு போன ஓலை கிடைத்ததா என்று பரஞ்சோதி கேட்டான். ஓலை கிடைக்கவில்லை. என்னுடைய கை முஷ்டியினால் தலைக்கு 7-8 குட்டுகள் கிடைத்தன. பெற்றுக்கொண்டு தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று ஓட்டம் பிடித்தார்கள். பரஞ்சோதி சிரித்துவிட்டு, அந்த முட்டாள்களுக்கு நன்றாக வேண்டும். உங்களுடைய கும்பகர்ண தூக்கத்தை கலைத்தார்கள் அல்லவா? யாராவது ஒருவன் தனியாக வந்து இடுப்பை தடவியிருந்தால் ஒருவேளை ஓலை கிடைத்திருக்கும் என்றான். அப்போதும் கிடைத்திராது என்றான் வஜ்ரபாகு. ஏன், நீங்கள்தான் கும்பகர்ணன் மாதிரி தூங்குவேன் என்று சொன்னீர்களே. உண்மைதான் தம்பி, ஆனால் ஓலை இடுப்பில் இருந்தால்தானே கிடைக்கும்.
பின் வேறு பத்திரமான இடத்தில் அதை வைத்து கொண்டிருந்தீர்களா? ஆமாம், அக்னி பகவானிடமே ஒப்படைத்து விட்டேன். இதென்ன நல்ல தூதராக இருக்கிறீர்களே! ஓலையை நெருப்பில் போட்டுவிட்டு எதற்காக பிரயாணம் செய்தீர்கள்? ஓலையை நெருப்பில் போடுவதற்கு முன்னால் அதை படித்து விஷயத்தை மனதில் பதிய வைத்து கொண்டேன். ஓஹோ, ராஜாங்க தூதர்கள் அப்படி கூட செய்யலாமா என்ன? சமயோஜிதமாக காரியம் செய்ய தெரியாதவன் ராஜாங்க தூதுவனாக இருக்கவே அருகனில்லை தம்பி. இம்மாதிரி அபாயம் ஏதாவது நேரலாம் என்று நான் எதிர்பார்த்தேன். எனவே முன்ஜாக்கிரதையாக காரியம் செய்தேன். அதற்காக சக்கரவர்த்தியிடமிருந்து எனக்கு வெகுமதியும் கிடைத்தது. இதையெல்லாம் கேட்ட பரஞ்சோதியின் உள்ளம் பெரிதும் குழப்பத்திற்கு உள்ளாயிற்று. இரவில் விடுதிகளில் தங்க நேர்ந்தால் மற்றவர்கள் படுக்கும் அறையில் படுக்கக்கூடாது என்று புத்த பிக்ஷு எச்சரித்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. நல்ல வேளையாக அன்றிரவு படுத்துக்கொள்வதற்கு அவனுக்கு தனி அறையே கொடுத்தார்கள். வஜ்ரபாகும், தம்பி, இனிமேல் உன் வழி வேறு, என் வழி வேறு. நான் அதிகாலையில் எழுந்து போய்விடுவேன். உன்னை எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. எப்போதாவது உதவி தேவையாக இருந்தால் என்னிடம் வர தயங்காதே என்று சொல்லி விடைபெற்று படுக்கச் சென்றான். பரஞ்சோதி படுத்துக்கொள்ளும்போது வஜ்ரபாகு கூறிய அனுபவம் அவனுக்கு ஞாபகம் இருந்தபடியால் அயர்ந்து தூங்கிவிடக்கூடாது என்றும் ஏதாவது சத்தம் கேட்டால் பளிச்சென்று எழுந்துவிட வேண்டும் என்றும் மனதிற்குள் சங்கல்பம் செய்து கொண்டான். ஆனால் வாலிப பருவமும் நாளெல்லாம் பிரயாணம் செய்த களைப்பும் சேர்ந்து படுத்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அவனை நித்திரையில் ஆழ்த்திவிட்டன. எனினும் அவனுடைய தூக்கம் அமைதியான தூக்கமாக இருக்கவில்லை. பயங்கரமான கனவுகள் மாறி மாறி தோன்றிக் கொண்டிருந்தன. செந்நிற புரசம் பூக்கள் நிறைந்த பிரதேசத்தில் ஆவி வடிவத்து குதிரை வீரர்களுக்கு மத்தியில் தானும் ஒரு ஆவி வடிவமாக ஓயாது சுற்றி அலைந்து கொண்டிருந்ததாக அவனுக்கு தோன்றியது. அலைந்து அலைந்து களைத்து போன பிறகு ஒரு மலைக்குகையில் அவன் போய் படுத்துக் கொள்கிறான். கனவிற்குள் தூங்குவதாக கனவு காண்கிறான். ஆனால் அந்த தூக்கத்திலும் நினைவு இருந்து கொண்டிருக்கிறது. கண்கள் மட்டும் மூடியிருக்கின்றன. பிசாசுகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்து அவனுக்கு இடுப்பை தடவுகின்றன. நல்ல வேளை, ஓலை இடுப்பில் இல்லை, தலைக்கடியில் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று தோன்றுகிறது. கண்ணை திறந்து பார்த்தால் அந்த பிசாசுகள் ஓடிவிடும் என்று அவன் எண்ணுகிறான். ஆனால் எவ்வளவு முயன்றும் கண்களை திறக்கவே முடியவில்லை. அப்புறம் எங்கேயோ வெகு தூரத்தில் ஒரு கொள்ளிவாய் பிசாசு காணப்படுகிறது. அதை அழைத்து கொண்டு ஒரு கரும் பிசாசு அவனை நோக்கி வருகிறது. அருகே அருகே அவை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றன. கொள்ளிவாய் பிசாசின் வாயிலுள்ள தீயின் ஒளியினால் அவனுடைய மூடியுள்ள கண்கள் கூசுகின்றன. கடைசியில் அந்த ஒளியின் கடுமையை பொறுக்க மாட்டாமல் கண்ணிமைகள் திறந்து கொள்கின்றன. ஆனால் எதிரில் வந்தவை கொள்ளிவாய் பிசாசுமில்லை, கரும்பிசாசுமில்லை என்பதை அவனுடைய திறந்த கண்கள் தெரிவிக்கின்றன. வீரன் வஜ்ரபாகுவும் அவனுக்கு பின்னால் கையில் விளக்கு ஏந்தி கொண்டு அந்த விடுதியின் தலைவனும் தான் வந்து கொண்டிருந்தார்கள். பரஞ்சோதி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான். அவனுடைய வலது கை அருகில் தரையில் கிடந்த வேலை பற்றியது. ஓலை திருட்டு. வஜ்ரபாகு சாவதானமான குரலில், தம்பி பொறு, வேலை கைப்பற்றுவதற்கு பதிலாக பொறுமையை கைப்பற்று. நாங்கள் பேய் பிசாசு இல்லை, பிசாசு சப்பனம் கண்டீரா என்று என்னை பரிகாசம் செய்தாயே. நீ பிசாசு சொப்பனம் கண்டு அலறிய அலறலில் இந்த விடுதியிலுள்ள எல்லோரும் அல்லவா எழுந்திருக்க வேண்டியதாயிற்று என்றான். பரஞ்சோதிதான் அத்தகைய கனவு கண்டது உண்மை என்ற எண்ணத்தினால் வெட்கமடைந்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தான். பிறகு பொழுது விடிந்து விட்டதா, புறப்படலாமா என்று கேட்டுக்கொண்டு எழுந்தான். அழகுதான். இப்போது அர்த்தராத்திரி விடுதியில் பத்திரமாக படித்திருக்கும் போதே இப்படி பயந்து உளறுகிறவன் நடுநீசியில் தனி வழியே எப்படி போவாய்? அப்படி போவதாக இருந்தால் அம்மா என்று கனவிலே அலறினாயே, அந்த புண்ணியவதி எங்கே இருக்கிறாள் என்றாவது சொல்லிவிட்டு போ. பிள்ளையின் கதியை பற்றி அன்னைக்கு செய்தியாவது சொல்லி அனுப்புகிறோம் என்றான் வஜ்ரபாகு. இந்த வார்த்தைகள் எல்லாம் கூறிய முட்களைப் போல பரஞ்சோதியின் உள்ளத்தில் சுரீல் சுரீல் என்று தைத்தன. நீங்கள் நேற்று சாயங்காலம் பயங்கரமான கதைகளை சொன்னீர்கள் அல்லவா, அதனால்தான் சொப்பனம் காணும்படி ஆயிற்று என்று பரஞ்சோதி சமாதானம் சொன்னான். போகட்டும், இனிமேலாவது சற்று நேரம் நிம்மதியாக தூங்கு. இந்த தீபம் இங்கேயே இருக்கட்டும் என்றான் வஜ்ரபாகு என்னும் வீரன். அவ்விதமே தீபத்தை வைத்துவிட்டு வஜ்ரபாகுவும் விடுதி தலைவனும் அங்கிருந்து சென்றார்கள். அவர்கள் போன பிறகு பரஞ்சோதி கண்களை மூடிக்கொண்டு தூங்க பார்த்தான். ஆனால் தூக்கம் வரவே இல்லை. புரண்டு புரண்டு படுத்தான். எழுந்து உட்கார்ந்தான், மறுபடியும் படுத்தான். அப்படியும் தூக்கம் வரவில்லை. அவர்கள் வைத்துவிட்டு போன தீபம் ஒரு பக்கம் அவனுடைய கண்களை கூச செய்தது.
விளக்கை அணைத்து விடலாமா என்று ஒரு கணம் நினைத்தான். உடனே வேறு ஒரு நினைவு பளிச்சென்று தோன்றியது. எழுந்து உட்கார்ந்து தலைமாட்டில் துணியை சுற்றி வைத்திருந்த மெல்லிய சிறு மூங்கில் குழாயை எடுத்தான். அதற்குள்ளிருந்த ஓலைக்கற்றையை வெளியில் எடுத்து தீபம் வைத்திருந்த இடத்துக்கு அருகிலே சென்று உட்கார்ந்தான். ஓலையை பிரித்து வைத்து கொண்டு உற்று பார்த்தான். ஆஹா, என்ன ஏமாற்றம்! அதில் ஏதோ எழுதியிருந்தது. மிக நெருக்கமாக எழுதியிருந்தது. ஆனால் என்ன எழுதியிருந்தது அதுதான் தெரியவில்லை. அதில் எழுதியிருந்தது தமிழ் எழுத்தல்ல, சமஸ்கிருதமோ பிராகிருதமோ பாலி பாஷையோ தெரியவில்லை. ஆஹா, கல்வி ஒருவனுக்கு எவ்வளவு அவசியமானது! தாய் பாஷை ஒன்று மட்டும் தெரிந்தால் கூட போதாது. ஒரு தேசத்தில் வழங்கும் மற்ற பாஷைகளும் தெரிந்திருக்க வேண்டும். இத்தனை காலமாக கல்வி பயிலாமல், தமிழை கூட நன்றாக பயிலாமல் காலம் கழித்து விட்டதை நினைத்து பரஞ்சோதி அப்போது வருத்தப்பட்டான். இத்தனை காலம் கழித்து காஞ்சிக்கு கல்வி பயிலுவதற்காக கிளம்பி வந்தோமே, அதாவது நடந்ததா? நாம் அந்த சமயத்தில் தானே இந்த யுத்த குழப்பங்கள் எல்லாம் வர வேண்டும். இந்த ஆபத்தான காரியம் நம் தலையிலேயே அமர வேண்டும். இப்படி எண்ணமிட்டு கொண்டே இருந்தபோது பரஞ்சோதிக்கு தூக்கம் வருகிறாற் போல இருந்தது. கண்ணிமைகள் கனத்து தாமாகவே மூடிக்கொள்ள பார்த்தன. தீபத்தடியிலிருந்து எழுந்து ஏற்கனவே படுத்திருந்த மேடைக்கு போக பரஞ்சோதி எண்ணினான். ஆனால் அந்த எண்ணத்தை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை. தூக்க மயக்கம் அவனை மீறி மேலோங்கிற்று. அப்படியே தரையில் படுத்தான். சிறிது நேரத்தில் நினைவற்ற நிலை அடைந்தான். அவன் கையிலிருந்து நழுவிய ஓலை தரையில் கிடந்தது. சற்று பொறுத்து அரைக்கதவு மெதுவாக திறந்தது. வஜ்ரபாகு ஓசைப்படாமல் உள்ளே வந்தான். தரையில் கிடந்த ஓலை சுருளை எடுத்துக்கொண்டு அறையின் கதவை மீண்டும் சாத்திவிட்டு வெளியேறினான். வெளியேறிய வஜ்ரபாகு 2-3 அறைகளை கடந்து சென்று விடுதியின் ஒரு மூலையில் இருந்த பெரிய அறைக்குள் புகுந்தான். அங்கே குத்துவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அதன் அருகில் உட்கார்ந்து பரஞ்சோதியிடமிருந்து அபகரித்து கொண்டு வந்திருந்த ஓலையை கவனமாக படிக்கலானான். முதலில் சற்று நேரம் அவன் ஏட்டையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனுடைய புருவங்கள் நெறிந்தன. நெற்றி சுருங்கியது. சில சமயம் மேலே நிமிர்ந்து கூரையை நோக்கிய வண்ணம் யோசித்தான். சில சமயம் கையை நெரித்து கொண்டு பூமியை நோக்கிய வண்ணம் சித்தித்தான். சற்று நேரம் தீபத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தான். கடைசியாக அவனுடைய முகம் பளிச்சென்று மலர்ந்தது. உடனே விரைவாகவும் உற்சாகத்துடனும் அந்த ஓலைக்கட்டிலிருந்து 4 ஏடுகளையும் படித்து முடித்தான். பிறகு பக்கத்தில் வைத்திருந்த வெற்று ஓலையில் 4 எடுத்து அதே அளவில் கத்தரித்து வைத்துக்கொண்டு எழுதத் தொடங்கினான். துரிதமாக எழுதி முடித்து பரஞ்சோதி கொண்டு வந்திருந்த ஓலையையும் இதையும் ஒப்பிட்டு நோக்கினான். பரஞ்சோதியின் ஓலையை அவ்விடமே பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு தான் எழுதிய ஓலையுடனே பரஞ்சோதியின் அறையை நோக்கி சென்றான். அங்கே பரஞ்சோதி இன்னும் தீபத்துக்கு பக்கத்தில் மயங்கி கிடப்பதையும் தீபம் அணையும் தருவாயில் இருப்பதையும் பார்த்தான். அறையில் அப்போது லேசான புகை, ஒருவித அபூர்வ மனம் கமழ்ந்து கொண்டிருந்த புகை சூழ்ந்தது. மூக்கை துணியினால் மூடிக்கொண்டு வஜ்ரபாகு அவ்வறைக்குள் நுழைந்தான். ஓலை முன்னே கிடந்த இடத்திலேயே தான் கொண்டு வந்த ஓலையை போட்டுவிட்டு தீபத்தில் பற்றி எரிந்து கொண்டிருந்த திரியை உள்ளுக்கு இழுத்து எண்ணெயில் நனைத்து அணைத்தான். இவ்வளவும் அதிசீக்கிரமாக செய்துவிட்டு மறுகணமே அந்த அறையை விட்டு வெளியேறினான். மீண்டும் தன்னுடைய அறைக்கு சென்ற வஜ்ரபாகு பரஞ்சோதியிடமிருந்து தான் அபகரித்த ஓலையை இன்னொரு தடவை நன்றாக படித்து பார்த்துவிட்டு அதை ஏடாக எடுத்து விளக்கின் ஜுவாலையில் காட்டி தகனம் செய்தான். அப்படி தகனம் செய்து கொண்டிருந்த போது அவனுடைய உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்து கொண்டிருந்தது என்பதை அவனுடைய முகக்குறி காட்டிற்று. 4 ஏடுகளையும் எடுத்து சாம்பலாக்கிய பிறகு இன்னும் 4 வெற்று ஏடுகளை எடுத்து எழுத்தாணியினால் எழுதத் தொடங்கினான். முன் போல இம்முறை அவன் வேகமாகவும் இடைவிடாமலும் எழுதவில்லை. இடையில் நிறுத்தி நிறுத்தி யோசித்து எழுதினான். அவன் எழுதி முடித்து ஓலை ஏடுகளை குழாயில் போட்டபோது பளபளவென்று கிழக்கு வெளுத்தது. உச்சி வானத்துக்கு சற்று மேற்காணப்பட்ட பாதிமதி பிரகாசத்தை இழந்து பாண்டு வர்ணம் அடைந்து கொண்டிருந்தது. விண்மீன்களும் ஒளிக்குன்றத் தொடங்கின. பட்சிகளின் தனிக்குரல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேட்கலாயின. பரஞ்சோதி கண் விழித்து பார்த்தபோது அறைக்குள்ளே பலகனி வழியாக உதய நேரத்தின் இளம் வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. அருகில் தரையில் கிடந்த ஓலையை அவன் ஆர்வத்துடன் தாவி எடுத்துக்கொண்டு அதை உடனே குழாயில் போட்டு இடுப்பிலும் செருகிக் கண்டான். முதல் நாள் இரவில் அவன் பயங்கர கனவு கண்டது. வஜ்ரபாகுவும் விடுதி தலைவனும் வந்து விளக்கு வைத்து விட்டு போனது. தூக்கம் பிடியாமல் விளக்கண்டை வந்து ஓலையை படிக்கத் தொடங்கியது. கண்ணை சுற்றி கொண்டு தூக்கம் வந்தது ஆகியெல்லாம் அவனுடைய நினைவுக்கு வந்தன. இன்னமும் அவன் தலை லேசாக சுற்றி கொண்டிருந்தது. வயிற்றிலும் கொஞ்சம் சங்கடம் இருந்தது. ஏதோ ஒரு அபூர்வமான வாசனை அவ்வறையில் சூழ்ந்திருப்பதையும் அவன் உணர்ந்தான். ஆனால் இதிலெல்லாம் அவனுடைய கவனம் அதிக நேரம் நிற்கவில்லை.
ஓலையை தரையில் போட்டுவிட்டு இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமே, என்ன அசட்டுத்தனம் என்கிற எண்ணத்தினால் ஏற்பட்ட வெட்கம் மற்ற நினைவுகளை எல்லாம் போக்கடித்தது. அதே சமயத்தில் குதிரையின் காலடி சத்தம் காதில் விழவே விழுந்தடித்து எழுந்திருந்து வாசற்புறம் சென்றான். அங்கே விடுதித் தலைவனும் காவலர்களும் நின்று சற்று தூரத்தில் போய்க் கொண்டிருந்த குதிரையை பார்த்த வண்ணம் இருப்பதைக் கண்டான். ஓஹோ, வஜ்ரபாகுவா போகிறார், அதற்குள்ளே புறப்பட்டு விட்டாரா என்று பரஞ்சோதி வினவியதைக் கேட்டு அவர்கள் அவன் பக்கம் திரும்பி பார்த்தார்கள். குதிரை கண்ணுக்கு மறைந்த பிறகு, ஐயா, வஜ்ரபாகு என்கிறவர் யார், உங்களுக்கு தெரியுமா என்று பரஞ்சோதி காவலர்களை பார்த்து கேட்டான். உன்னை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றளவா நினைத்திருந்தோம் என்று காவலர்களில் ஒருவன் கூறினான். இன்னார் என தெரியாமலா நேற்றிரவு அவருக்கு அவ்வளவு மரியாதை செய்தீர்கள்? காரணமில்லாமல் மரியாதை செய்யவில்லை. அவரிடம் சிங்க முத்திரை போட்ட லட்சணை இருந்ததே, உனக்கு தெரியாதா? சிங்க லட்சணை என்றால் அதில் என்ன விசேஷம்? வெகு முக்கியமான இராஜாங்க காரியமாக போகிறவர்கள் சிங்க லட்சணை வைத்திருப்பார்கள். காவலர்களில் ஒருவன் அவர் யாராக இருக்கும் என்று மற்றவர்களை பார்த்து கேட்டான். அமைச்சர்களில் ஒருவராக இருக்கலாம் என்றான் ஒருவன். சேனாதிபதி கலிப்பகையை நீக்கிவிட்டு வேறொரு சேனாதிபதியை சக்கரவர்த்தி அனுப்பப் போவதாக கேள்வி. புதிய சேனாதிபதியாக இருந்தாலும் இருக்கலாம் என்றான் ஒருவன். சேனாதிபதியை மாற்றுவதற்கு என்ன காரணம், உனக்கு தெரியுமா என்று கேட்டான் விடுதி தலைவன். வேறு காரணம் வேண்டுமா என்ன? வாதாபி சைனியம் வடபெண்ணையை நெருங்கிவிட்டதாக கேள்வி. அப்படி இருக்க நம் சேனாதிபதி வடக்கு மண்டலத்து சைனியத்தை இருந்த இடத்திலேயே வைத்து கொண்டிருப்பது போதாதா? சக்கரவர்த்தியிடம் யோசனை கேட்க சேனாதிபதி கலிப்பகை காஞ்சிக்கே போயிருக்கிறாராமே. அதனால்தான் சக்கரவர்த்திக்கு கோபமாம். நீர் சேனாதிபதி பதவி வகித்தது போதும் என்று சொல்லிவிட்டாராம். இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த பரஞ்சோதி, ஐயா, என் குதிரை எங்கே, நானும் கிளம்ப வேண்டும் என்றான். பரஞ்சோதியை பற்றி அவர்கள் இன்னும் சிறிது விசாரித்துவிட்டு, நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார்கள். வடபெண்ணை கரையிலுள்ள பௌத்த மடத்துக்கு போக வேண்டும். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் என்று பரஞ்சோதி வினவினான். அவர்கள் வஜ்ரபாகு சென்ற திசையை காட்டி, இந்த வழியே போனால் உச்சி வேளையில் வடபெண்ணையை சேரலாம். அங்கிருந்து கரையோடு மேற்கே போக வேண்டும். போனால் பாபாக்கினி நதி வடபெண்ணையுடன் கலக்கும் இடத்தில் பௌத்த மடம் இருக்கிறது என்று கூறி அவனுடைய குதிரையையும் கொடுத்தார்கள். பரஞ்சோதி குதிரை மீதேறி கிளம்பிய போது, அடடா, வஜ்ரபாகும் இதே வழியில் போகிறவராயிருக்க சற்று முன்னாலேயே எழுந்து அவருடனே கிளம்பாமல் போனேனே. அவருடன் போயிருந்தால் வழிப்பிரயாணம் எவ்வளவு உற்சாகமாக இருந்திருக்கும். களைப்பே தெரியாமல் கதை கேட்டுக்கொண்டே ஆனந்தமாக பிரயாணம் செய்திருக்கலாமே என்று எண்ணமிட்டான்.